அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா இந்தியன் குக்கிங் சமையல் நேரம். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார்டின் கிரேவியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அந்த கிரேவி வச்சுட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இப்போது இந்த சார்டின் கிரேவியை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பச்சை பயிறு தோசை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 கப் பச்சை பயிறு ஒரு 12 ஹவர் முன்னாடியே எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஊறி அதோட தோல்கள் எல்லாம் வெளியில் வரணும். இப்படி தான் இருக்கணும். இதை இப்போது நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிறு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே பாருங்கள் தனியாக வருது. இப்படி தான் ஊறி இருக்கணும். இப்போது இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் 2 சிவப்பு மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், அடுத்ததாக 1 கப்பு வேக வச்ச ரைஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம சரியாக அரைச்சி எடுத்துக்கணும். வீடியோவில் நான் காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நாம் இதில் 1/2 கப் கோதுமை சேர்த்து இந்த மாதிரி திக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கண்டிப்பாக கோதுமை சேர்த்து தான் அரைக்கணும். மாவு நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லாவே கரைஞ்சி வந்துடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்டியை வெளியே எடுத்துட்டு நாம் ஒரு 4 ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 4 ஹவருக்கு அப்புறமா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போயிட்டு. இப்போது வாங்க திறந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்கு. ஜஸ்ட்டு நம்ம வெள்ளை சாதம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள். அந்த சாதத்துக்கே இது நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். ஓகே, அடுத்ததாக மசாலா. இது பார்த்திங்கன்னா நம்மளோட சார்டின் மீன் கிரேவி. இங்கே பார்த்திங்கன்னா நான் நல்லா நச்சு அதை எடுத்து வச்சுட்டேன். ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது அடுத்ததாக இது எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எப்படி தோசை ஊற்றலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நாம் செய்ய போகிறது பச்சை பயிறு ஊத்தப்பம் தான். ஸோ அதனால் சின்ன சைஸ் பேன் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் தடவி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடாது, நல்ல மீடியம் சைஸில் இருக்கணும். ஏன்னா ஊத்தப்பம்ன்றதுனால கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு சைஸான உருண்டைக்கு நம்ம சுற்றி விட்டதுக்கு அப்புறமா மேலே இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பயிருன்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ ஒரு அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து நாம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு இந்த தோசையை சாப்பிடுங்க. ஏன்னா இது தானிய வகைகள்ன்றதுனால நம்ம நல்லபடி வேக வைக்கணும். அப்போ தான் ஜீரணமாகும். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதையும் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போது இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த சார்டின் மீன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லா இருந்தது காய்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஊத்தாப்பம் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம்.
இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசனை, அந்த மீனோட கிரேவி வாசனை சூப்பராக வந்து பஃப்பாக வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். இதை இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்மளோட சேடின் மீன் ஊத்தப்பம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, தோசை மாவில் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 சைடும் பார்த்திங்கன்னா ஈவனாக 2 சைடும் வந்திருக்கு பாருங்கள். இதோட கிரேவி, இதுக்கு வேறு கிரேவியே தேவையில்லை. இந்த கிரேவிலே வச்சு நம்ம ரொம்பவே சூப்பராக சாப்பிட்றலாம். என்னோட இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷனா இந்தியன் குக்கிங் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.